சீரக சம்பா மீன் மேக்கர் பிரியாணி. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேக்கரை வந்து இது போல் உருளியில் வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மல் சில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியாணி வந்து செய்ய போகிறோம். மீன் மேக்கர் வந்து பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. சீரக சம்பா ரைஸில் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் சீரக சம்பா எடுத்திருக்கேன். இது வந்து சீரக சம்பா குட்டி குட்டியாக தான் இருக்கும். நான் ஒன்றரை ஆளாக்கு வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக 1.5 ஆளாக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. மீன் மேக்கர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டுங்க. ஸோ பிரியாணிக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம மட்டனுக்கு சிக்கனுக்கு வந்து மசாலா போடுற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போது பிரியாணி மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணிக்கு. கொஞ்சமாக வந்து கல்லுப்பு, வேணுன்ற போது பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மேக்னேட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணிக்கு நான் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே நான் இதை மேக்னேட் பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ அடுப்பு ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சீரக சம்பா மீன் மேக்கர் பிரியாணிக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஃபார்ச்சுனர் ஆயில் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை தான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆயிடுச்சுங்க. தேவையான அளவுக்கு ஆனியன் வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஓன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். ட்ரை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌனில் இருக்குது ஆனியன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். தக்காளியும் க்ரீன் சில்லியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. க்ரீன் சில்லி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரம்பா லீஃபு சேர்த்தாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மசிற அளவுக்கு வந்துட்டு குக் ஆகிடுச்சுங்க. ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் கூட எதுக்காக வந்து ஆட் பண்ணிக்கிறோம்னா சீரக சம்பாங்க. சீரக சம்பாவுக்கும் சரி பாஸ்மதிக்கும் ஆயில் கொஞ்சம் பிரியாணியில் கூட தான் இருக்கணும். ஏன்னா அந்த ரைஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாது. அதான் நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கிறவங்க கம்மி பண்ணிக்கோங்க. மசாலா போடுவோம்லே, ஸோ அது போல் மீன் மேக்கர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வேறு எந்த மசாலா இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது வந்து நம்ம மட்டனோ சிக்கனோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக டைஜஷன் ஆகணுன்றதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இந்த டைமில் சேர்ப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஒரு சூப்பராக இந்த மசாலா வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த மீன் மேக்கர்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மட்டன் மாதிரி கலர் மாறிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலோடு நல்லா மிங்கிள் ஆகி ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதாங்க. நல்லா ஒரு எம்மியான பிரியாணி, மத்தி பிரியாணி எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி இருக்கும். சீரக சம்பா ரைஸ் அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். நான் ஆளாக்கில் 1.5 ஆளாக்கு எடுத்திருக்கேன். 3 ஆளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சீரக சம்பா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்சர்வ் பண்ணுறதுனால தான் நான் வந்துட்டு தண்ணியோட சேர்த்துருக்கேன்.
இப்போ நம்ம இந்த ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பாஸ்மதி ரைஸ் தான் சென்டரில் பண்ணணும். ஸோ இதுக்கு அப்படி தான் தேவையில்லை. இப்போ வந்து நினைக்கிறேன் நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஆயில் கூடலாம் இருக்குது, இருந்தாலும் அந்த ஃப்ளவருக்காக நான் வந்து கீ ஆட் பண்ணுறேங்க. நெய்ன்றது வந்து ஃபைனலில் நம்ம கொடுக்கும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் தாங்க குக்கரில் பிரியாணி ரெடி ஆகிடும். 2வது விசிலுக்கு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டுட்டு 2 விசில் ப்ரெஷர் லோ ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. சுட சுட அட்டகாசமாக பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஸோ சூப்பராக இருக்குதுங்க சீரக சம்பா பிரியாணி. ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இப்போது சுட சுட இருக்குது. இந்த மழைக்கு கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபீல் வந்துட்டு. ஸோ அதனாலே நான் வந்து இது போல் கரெக்டாக நம்ம சூடாக வந்து சாப்பிட்டோம்னாவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு வச்சோம். சீரக சம்பா பிரியாணி ரெடி. சீரக சம்பா மீன் மேக்கர் பிரியாணி ரெடிங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் வச்சு நம்ம வந்து லிவர் சுக்கா பண்ணுவோம் இல்லையா மட்டனில். ஸோ அந்த மாதிரி சுக்கா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தனியாக வரும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வைக்கிறோம் பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அந்த சுக்கி மட்டன் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு மட்டனே இல்லாமல் மட்டன் டேஸ்ட்டில் நாங்கள் லஞ்ச் குக் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.